தூண்லையும் இருப்போம், நாங்கள் துரும்புலையும் இருப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணன் வந்து நான் எந்த துறையில் இருந்தாலும் நான் என்னோட சிறப்பை கொடுத்துட்டே இருப்பேன்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு உரையாடலை நமக்கு தந்து விடைபெற்று சென்ற தனுஷ் அண்ணா அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்து, அடுத்ததாக பாரதி ராஜா ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் வந்து அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கார். இப்போ தான் கேள்விப்பட்டேன், தற்பொழுது உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராக உயர்வு பெற்று அதோட ஆர்டரை வாங்கிட்டு இப்போ இந்த நாடக உரையாடலுக்கு வந்திருக்காரு அப்படின்றத அவருக்கு ஒரு பாராட்டையும் தெரிவித்து, வாராபதி என்ற நாடகத்தை இங்கு உங்கள் முன் உரையாட அவரை அன்போடு அழைக்கிறேன். அப்படி பண்ணலாமா? இதுவும் போட்டுக்கணுமா? அனைவருக்கும் வணக்கம். அரியநாச்சி அவர்களுடைய நாடக பிரதி 12, அதில் இந்த வாராபதி அப்படின்ற நாடக பிரதியை சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு ஆழமான பிரதி. இந்த பிரதிக்கு என்னால் நியாயம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் சமீபத்தில் ஒன்று படித்தேன், என்னென்னா பர்ஃபெக்ஷன் இஸ் த எனிமி ஃபார் ப்ராக்ரஸ். பர்ஃபெக்ஷனை ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தால் நம்ம வளரவே மாட்டோம். ஒரு செடி இருக்குது அப்படின்னா செடியோடைய உயரம் தான் வளர்ச்சி அப்படின்னா, பர்ஃபெக்ஷன்றது அதோடைய அந்த விட்த்து, அந்த தண்டுடைய விட்த்து. எவ்வளோ எவ்வளோ ப்ராக்ரஸ் போகுதோ அந்த வளர்ச்சிக்கு கிடைக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அதிகமாக இந்த சுற்று வந்து பெருத்துக்கிட்டே வரும். இந்த சுற்று முழுசாக பெருத்துட்ட பிறகு தான் நான் வளருவேன் அப்படின்னா வளரவே முடியாது. அதை நான் என்னுடைய தன்னம்பிக்கையாக எடுத்துக்கிட்டு முதல்ல செய்யணும், செய்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த வளர்ச்சி நடக்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சுற்றுவட்ட வளர்ச்சி கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் பர்ஃபெக்ஷன். ஸோ ப்ராக்ரஸ் அண்டு பர்ஃபெக்ஷன் ஆர் காம்ப்ளிமெண்டட் டு ஈச் அதர். இன்னும் சொல்ல போனால் அந்த ப்ராக்ரஸ்ன்றது தான் பிரைமரி, அதோடைய செகண்டரி ப்ராடக்டாக வரக்கூடியது தான் அந்த பர்ஃபெக்ஷன்றது அப்படின்றத எடுத்துக்கிட்டு சரி பேசிடுவோம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். அதற்காக நன்றியை சொல்லிட்டு நான் என்னுடைய கருத்துக்கள் நான் பகிர விரும்புகிறேன். முதல்ல இந்த வாராபதி அப்படின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இதை நான் வந்து ஒரு எதில் படித்தேன்னா, ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு நூல் எழுதினார். புதுச்சேரியுடைய வரலாறெல்லாம் தொகுக்கும் பொழுது இந்த வாராபதின்ற சொல்ல அவர் வந்து பயன்படுத்தினார். இப்போ வாராபதின்றது, நான் சின்ன வயசில் கடற்கரைக்கு போகும்பொழுது அங்கே காந்தி சிலைக்கு எதிர்க்க குச்சியாக இருக்கும். அது ஏற்கனவே அங்கே ஒரு வாராபதி இருந்து அதோடைய எச்சம் தான் அது. ஸோ அங்கே அப்போது கற்பனை பண்ணி பார்ப்போம், அந்த வாராபதி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும். கற்பனை எப்பயுமே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும். அப்படி அந்த சொல் எனக்கு ரொம்ப பிடித்த சொல். அதனால ஒரு 2 பிரதிகள் கொடுத்து இதில் எதை நீங்கள் எடுக்கிறீங்கன்னும் போது நான் வாராபதி சொல்லிட்டேன். ஆனால் அதை எடுத்துட்டு உள்ளே போகும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. இது சொல்லக்கூடிய பிரதி இல்லை, இது வாசிக்க வேண்டிய ஒரு பிரதி. ஒருவேளை அதை காட்சி ரூபமாக ஒரு நாடகம் ஏற்றும் பொழுது அப்படியே ஒவ்வொரு எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு பிரதி. கதை என்னப்பா அப்படின்னு கேட்குற பிரதி இல்லை. இது ஒரு நாடகமாக மாற்றுகிற பொழுது நம்ம கோபியா மாதிரியான ஒரு மாஸ்டர்ஸ்லாம் அதை மாற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அதோட பின்புலம் எப்படி இருக்கும், அதோடைய லைட் எப்படி இருக்கும், அந்த ஒளி எப்படி இருக்கும், பின்ன வரக்கூடிய சத்தம் எப்படி இருக்கும், ஒருத்தருடைய என்ட்ரி எப்படி இருக்கும், அந்த நிகழ்வு நடக்கும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு காட்சி அனுபவத்தை அவங்க பேசுகிற அந்த வசனங்களை உள்வாங்கிக்கிட்டு அதில்
ஒரு விதமான போதையில மிதக்க வேண்டிய ஒரு பிரதி. இந்த பிரதியை சொல்வது என்பது என்னுடைய கருத்துப்படி இது சொல்வதற்கான பிரதி இல்லை. அதான் முதல்ல. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதை பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னால் இது போன்ற பிரதிகள் எப்படிப்பட்டது நான் நினைக்கிறேன்னா, ஒரு விஷயத்தை அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறது. ஒரு பகல் பொழுதுல ஒரு 12 மணிக்கு ஒரு காட்சியை பார்ப்பது அது எப்படி இருக்கும்ன்றதை விட, ஒரு இருள் சூழ்கின்ற ஒரு நேரம், ஒரு மாலை நேரம்னு வச்சுக்கோங்க, அங்கே இருள் கவிந்திருக்கும், ஒளியும் இருக்கும். இருளும் ஒளியும் கவிந்த ஒரு நேரத்திலே ஒரு காட்சியை நான் பார்க்கும் பொழுது, ஒன்று எனக்கு ஒன்றாக தெரியும், என்னோடு இருப்பவருக்கு இன்னொன்றாக தெரியும். அந்த அந்த காட்சி ஒரு ஈர்ப்பை கொடுக்கும், ஒரு அழகை கொடுக்கும். அப்படி ஒரு அழகு உள்ள ஒரு பிரதியாக இதை நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இது ஒரு மாதிரி புரியும். என்னுடைய வயது, என்னுடைய அனுபவம், என்னுடைய வாசிப்பு, இது எனக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். வேற ஒருத்தருடைய ஆழமான வாசிப்பு இருக்கும் பொழுது அவருக்கு இன்னொரு புரிதல் கொடுக்கும். ஒருவேளை அவருடைய புரிதல் எழுத்தாளருடைய புரிதலுக்கு அருகாமையில் கூட இருக்கும், நான் தொலைவில் கூட இருப்பேன். ஆனால் இங்க அது முக்கியம் இல்லை. அந்த பிரதியை வாசிக்கும் பொழுது நமக்கு உண்டாகின்ற அந்த பிரதியுடைய வாசிப்பு அனுபவம். நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்காரு ஐயா, நாடக பிரதி என்பது வாசிப்பதற்காகவே இல்லை, அது அரங்கேற்றுவதற்கானது. அப்போ இது அரங்கேற்றப்படும் பொழுது அப்போ நம்ம உள்வாங்கக்கூடிய புரிதலும் கூட ஒவ்வொருடைய அனுபவத்துக்கும் மாறுபடும். அப்படின்றதோட நான் ரொம்ப இதில் ரசிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னதுதான், ஒரு விஷயத்தை அப்படியே காட்டாம அதை ஒரு மறைபொருளாக காட்டும் பொழுது அது இருக்கு, ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட் அடிச்சு இதான் காட்டல. அதில் ஒரு குறியீடு இருக்கு, அதில் பல படிமங்கள் இருக்கு. அந்த படிமங்களையும் குறியீடுகளையும் உள்ள போய் நம்ம என்கோட் பண்ணணும், டீகோட் பண்ணணும். அந்த டீகோடிங்க்கு நம்ம மூளை வேலை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு புதிருக்கான அனுபவம். புதிருடைய அனுபவம், ஒரு புதிர் வரும், இது பதிலாக இருக்கலாமோ, இல்லை இதுக்கு இது பதிலாக இருக்கலாமோ அப்படின்னு நாம யூகிக்கிறோம் இல்லைங்களா. அந்த யூகிக்கும் பொழுது ஏற்படுகிற ஒரு சந்தோஷம் இந்த நாடக பிரதி முழுக்க எனக்கு கிடைச்சது. அந்த வகையில் நான் ரொம்ப ரசிச்சு இந்த நாடக பிரதியை பார்த்தேன். இது ஒரு காட்சி, காட்சி 2, காட்சி 3 அப்படின்னு போகக்கூடிய ஒரு பிரதி இல்லை. ஆரம்பிக்குது ஒரு கதை, ஒரு வீட்டில் ஆரம்பிக்குது, அந்த வீட்டுடைய முகப்பறையில் ஆரம்பிக்குது, அப்படியே இந்த கதை போயிட்டே இருக்கு. போய் கடைசியில் திரை விழற வரைக்கும் காட்சி எதுவும் இல்லாமல் அப்படியே ஒவ்வொன்றா நடந்து இது போயிட்டே இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 கேரக்டர் இது உள்ளார வராங்க. நபர் 1 உள்ள இருக்காரு. அப்போ ஒரு 4 கேரக்டர், அதுக்கு அந்த கதாபாத்திரங்களுக்கு திரு ஆ, திரு ஆ, திரு இ, திரு இ அப்படின்னு பேர் வச்சுக்கிறாரு. அவங்க உள்ள வராங்க. உள்ள பேசுற அந்த முதல் அந்த வசனமே பார்த்தீங்கன்னா என்னை வேற எங்கே கொண்டு போயிடுச்சு. அந்த புதிர் அனுபவம்னு சொன்ன இல்லைங்களா, அதை நான் சொன்னா புரியாது, அதை நான் வாசிக்கணும். வாசிச்சாதான் அந்த அனுபவம் என்ன நமக்கு புரியும். ஒரு வீட்டுடைய முகப்பறை, அதுல நபர் 1 அவர் தான் அங்க முக்கியமானவர். நபர் 1 இருக்கிறாரு. அப்போ ஒரு 4 பேர் வராங்க. அதுல திரு ஆ சொல்றாரு, சொல்லுங்கள், உங்கள் அடிமனதில் மறக்கவோ மறுக்கவோ முடியாமல் இருக்கும் அந்த சம்பவங்களை ஒன்று விடாமல் சொல்லுங்கள். இதுல வழக்கமா நம்ம இந்த காட்சி இவங்க வராங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு காட்சியில நம்ம எது ஒன்னாலும் அடுத்தது என்னெல்லாம் சொல்லலாம். இந்த டயலாக்கே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அப்புறம் அவர் சொல்றார், சொல்லுங்கள், உங்கள் அடிமனதில் மறக்கவோ முடியாதபடி இருக்கும் அந்த சம்பவங்களை ஒன்றுவிடாமல் சொல்லுங்கள். அப்போ ஒரு நபர் திடுக்கிறார், இப்போது நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் நிச்சயம் உங்களிடம் இருந்து எல்லாம் வெளிவந்திருக்கும். சிறிது மௌனம் வரவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றும் குடுமுழுகி போய்விடவில்லை. அதை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம், இப்போதும் சொல்லலாம். ஆனால் ஒரு சௌகரியம், அசௌகரியத்திலும் ஒரு சௌகரியம். முன்பு தவறை செய்து சந்தோஷத்தில் திளைத்து உலகை மறந்திருந்தது போல் இப்போதும் இருக்க முடியாது. ஏனெனில் நாங்கள் இருக்கிறோம், உன் அருகிலேயே இருக்கிறோம். இப்போது எதுவும் உன் கண்களை மறைக்காது. எனவே சொல்லிவிடு,
நாங்களே வெளியே வந்து கேட்கிறோம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த சந்தர்ப்பத்தினை நழுவிட்டால் பிறகு அப்படின்னு. இந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படி நடுவில் வருவாங்க. அந்த நபர் என்ன பண்ணுவார், துரத்தி விட்டுருவார். நீ யாருன்னு எனக்கு தெரியல போன்னு சொல்லி துரத்தி விட்டுருவார். ஆனா அவங்க திரும்ப திரும்ப வருவாங்க. இந்த கதையில நான் யோசிக்கிறேன், இவங்க யாரு? ஒருவேளை இவங்க அவருடைய மனசாட்சியா இருக்குமோ? மனசாட்சி அவரோடு பேசுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னொருத்தர் முக்கியமான ஒரு ஒரு கதாபாத்திரம் வருவார். அவர் பேர் ஐயா. அந்த ஐயா பாத்தீங்கன்னா அவரை பார்த்த உடனே அவர் உள்ள வருவாரு. அவரை பார்த்த உடனே நபர் ஒன்று வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பார். ஆனா அவருக்கு இடம் மாத்திக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை நாற்கால உட்கார சொல்லுவாரு. உட்கார்ந்த உடனே ஒரு பாய் போட்டு அங்க உட்கார வேணுவாரு. ஒவ்வொரு இடமா மாத்துவார். அவருக்கு இவர் மேல கோவம் வரும். அந்த ஐயா இதுல யார் அப்படின்னு பார்த்தோம்னா போற்றுதலுக்குரியவரா வர்றார். இப்போ அவரை பத்தி பின்னாடி ஒரு குறிப்பு வருது. ஒரு மலை உச்சியில ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி ஒரு வழி காட்டிட்டு இருக்காரு. எல்லாரையும் அவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளால மந்திரங்களால் மயக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு. இப்போ இவர் வந்து பிரசங்கம் பண்ணி ஆன்மீக ரீதியில சில நம்பிக்கைகளை உருவாக்கி அதன் மூலமாக பொருள் தேடுற ஒருத்தவரோ என்னவோ அப்படின்ற சந்தேகம்லாம் நமக்கு வரும். ஆனால் இவர் அதுல வந்து ஒரு போற்றுதலுக்குரியவரா அதுல வந்து காட்டிட்டு இருக்காங்க. அந்த ஐயா என்ன சொல்றாரு, ஒரு கட்டத்துல நபர் ஒண்ணுகிட்ட நீ போய் குளிச்சுட்டு வான்றார். அப்ப அந்த குளியல்ன்றது திரும்ப திரும்ப வருது. இவர் போய் குளிக்கிறார். உனக்கு ஒரே தீர்வு, நீ போய் குளிச்சுட்டு வா. குளியல்ன்றதான் எப்படி எடுத்துக்கிறது? இதுல எல்லோரும் குளிக்கிறோம். இதுல அந்த ஐயாவை போய் குளிச்சுட்டு வான்றாரு. அப்போ இதுல என்ன சொல்ல வராரு? தன்னுடைய மன அழுக்குகளை நீக்குன்னு சொல்றாரா? நாம் பிறர் மீது வைத்திருக்கக்கூடிய வஞ்சத்தை காழ்ப்புகளை நீக்கிட்டு வாங்க அப்படின்றாரா? ஆனால் அவன் குளிச்சுட்டு வரான். வரும்போது அவனுக்கு கொஞ்சம் மேம்பட்டதாக உணர்றான். இப்போ எல்லாருமே ஒரு நீ குளிச்சுட்டு வான்றார். அப்போ இதன் மூலமாக ஒருவர் தன்னுடைய தவறுகளை தான் சிந்தித்து அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதலா, இல்லை தன்னுடைய துன்பங்களுக்கு என்ன வழி, துன்பங்களுக்கு முதல்ல காரணம் என்ன, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்திலேருந்து உன்னை நீ வந்து விடுவித்துக்கோ அப்படின்ற விஷயத்த சொல்றாரோன்னு தெரியல. ஆனால் அந்த குளியல் என்கின்ற பரிசுத்தப்படுத்துதல் வருது. இந்த பரிசுத்தத்தை பரிந்துரைப்பவர் அந்த ஐயா. அப்போ அவரு சொல்லக்கூடிய குளியல் என்ன? இப்ப நான் சொல்ற இந்த குளியலா, இல்ல அவர் போதிக்கின்ற, அவரிடம் புகுத்துகின்ற தன்னுடைய கருத்துக்களா அப்படின்ற முறையில இதை நாம பிரிச்சு பார்க்கலாம். பொதுவாக ஒருத்தர் போய் குளி அப்படின்னு சொல்றோம்னா அழுக்கு போகணும். அழுக்கு என்பது ரெண்டு அழுக்கு இருக்கு. ஒண்ணு உடல் மேல இருக்கக்கூடிய அழுக்கு, இன்னொன்னு உடலுக்குள்ள மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு. அப்ப இந்த குளியல் இரண்டையும் குறிக்கிறது. ஒன்று தன் மேல இருக்கக்கூடிய அழுக்குகள், அது எல்லாருமே குளிக்கிறது தான், குளிக்காதவங்க யாரும் இல்லை. ஆனால் நாம் குளிக்காத ஒரு விஷயம், அந்த மனசுல இருக்கிற அழுக்கை எப்படி நீக்குவது அப்படின்ற யோசனையே நம்மகிட்ட இல்லை. அதுக்கான நீர் எதுவும் நமக்கு தெரியாது. ஆனா எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. அது நம்முடைய மனசுல தான் இருக்குது. அந்த குளியலை இது வந்து ரொம்ப வலியுறுத்தும். இப்படியே இந்த நாடகம் போகும்பொழுது அதுல ஒரு குறவன் வர, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் தான் அந்த ஒரு நடு முக்கியமான ஒரு பகுதியாக அவர் தான் வர்றார். ஏன்னா குறவன் வந்து ஒரு பொம்மை எடுத்து வைக்கிறார், மன்னன் பொம்மை. உடனே ஒரு மன்னன் வருது. அந்த குறவன் சொல்வதே அந்த மன்னன் கேட்கிறார். அவருடைய கைப்பாவையா அதுல இருக்கிறார். அந்த வசனங்களும் ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப குறவன் கேட்கிறாரு, உனக்கு உலகம் பிடிக்குமா? மன்னன் சொல்ல தெரியாது. பிடிக்கும் என்று சொல். உடனே அவர் மன்னன் சொல்ற, பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? தெரியாது. மிகவும் பிடிக்கும். மிகவும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? தெரியாது. அதில் மனிதர்கள் இருப்பதால். அதில் மனிதர்கள் இருப்பதால். அவர்கள் இருந்தால் என்ன? தெரியாது. தெரியாதுன்றதுலாம் மன்னன். உடனே இவர் சொல்லித்தரார் குறவன், நான் இருப்பதை உணர்கிறேன். குறவன் சொன்னே மன்னன் சொல்றாரு, நான் இருப்பதை உணர்கிறேன். எப்படி? தெரியாது. அவர்களை மூடர்களாக்குவது சுலபம் என்பதால். மன்னன் சொல்றார், அவர்களை மூடர்களாக்குவது சுலபம் என்பதால். ஆகையினால் நான் உலகை நேசிக்கிறேன். இதோ உலகம், இதோ உலகம். சீ மடையனே, வெறுங்கையை உன்னிடம் நீட்டி உலகம் என்கிறாயே, உனக்கு புத்தியே இல்லையா? அப்படி என்றால் ஆமாம், உன்னை சுற்றி அவர்கள் இருந்தால் தானே உன்னால் இயங்க முடியும். சரி, இந்த உலகம் பெற்றுக்கோ. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு வசன கோர்வையே வந்து ஒரு இந்த பிரதி எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இதுல இன்னமும் அந்த குறவன் யாருன்னு எனக்கு பிடிபடவே இல்லை. அந்த குறவன் இன்னும் நிறைய பொம்மைகள்லாம் வச்சிருக்காரு. அதுல அப்படியே பேசிட்டே வரும்போது ஒரு இடத்த ஐயா சொல்லுவாரு, உன் அறிவினத்தை நீ தெரிந்து கொண்ட பின் மற்றவர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்களை அறிவற்றவர்களாக ஒதுக்குகிறாய். முதல்ல நான் அறிவில்லாதவன்னு புரிஞ்சுக்கிறேன்.
எப்ப நான் அறிவில்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டனோ நான் யாரையுமே அறிவாளின்னு ஒத்துக்கிறது இல்லை. நான் எப்ப எனக்கு அறிவில்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் தவறு செய்த அந்த பிழையை நான் அறிந்து கொள்ளும் பொழுது, என்னை பிறர் ஏமாற்றும் பொழுது, நான் ஏமாளி ஆகும் பொழுது நான் தவறு செய்கிறேன். அப்ப நான் முழுமை இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எப்ப நான் முழுமை இல்லை என்று எனக்கு புரிந்து விட்டதோ, என் எதிரே இருப்பவர் யாரும் முழுமையானவர் அல்ல என்ற முடிவுக்கு நான் வந்துடுறேன். அப்போ யார் எது செய்தாலும் நான் உன்னை அறிவற்றவன் சொல்கிறேன். எப்பொழுது நான் அற்றவன் என்று என்னை புரிந்து கொண்டோனோ அப்பொழுதே என் எதிரே இருப்பவர் அனைவரையும் நான் அறிவற்றவர்களாக சொல்ல பழகி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமா அப்படியே அது வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நடுவுல அந்த 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. இதுக்கு நடுவுல அந்த குறவன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு பொம்மை வச்சிருக்க மன்னன் பொம்மை வச்சிருந்தாரு. மன்னனுடைய டைலாக்லாம் வருது. மன்னன் தான் ஒரு பெண்ணை ஒரு வனத்தில் கண்டதாகவும் அவர் மீது காதல் வைப்பட்டதாகவும் சொல்வார். இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அதுல சில பொம்மைகள் கோமாளிகளா நடனம்லாம் ஆடுவாங்க. அப்போ அதுல நல்ல ரொம்ப கருத்தான பல பாடல்கள் ஐயா எழுதியிருக்காரு. அதை நம்ம ஒரு நாடக மேடையில தான் நம்ம பார்க்கணும். அந்த சூழ்நிலையோட அதை நம்ம அனுபவிக்கணும். இப்படியாக வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல அவர் ஐயாவுக்கு எதிர்க்க இவர் இருக்கிறாரு, குறவன் இருக்கிறாரு. குறவனுடைய பையிலிருந்து பொம்மைகள்லாம் வெளியே இருந்து ஒரு வாளை எடுத்து இந்த ஐயாவை சரமறையா வெட்டிட்டு அந்த வாளை அவரு மேலேயே தொடச்சிட்டு அவங்களுடைய இசைக்கருவிகளை எடுத்து அந்த குறவன்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஆடுவாங்க. ஆடிக்கிட்டே பாடுவாங்க. இப்போ இந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு உச்சமா தெரிஞ்சுது. இதோட அந்த திரை விழப்போது ரொம்ப உச்சமா தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஒரு கப்பல் பத்தி வரும். ஏன்னா வாராவதின்னு பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த குறவன் கிட்ட தான் கேட்பாங்க, உன்கிட்ட தான் அந்த வாராவதி இருக்கு, உன்கிட்ட தான் கப்பல்கள் இருக்கு, அது உன்னுடைய கப்பலா? இல்ல நீ ஒரு வியாபாரியோடைய கப்பல் நீ வச்சிருக்கிற, வியாபாரியுடைய கப்பல்னா உன்னை சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வாராவதின்னு அவர் எதை சொல்ல வர்றாரு? அங்க வந்து போகும் கப்பல்கள் என்ன? இது எல்லாமே மனிதருடைய மனக்குமை. நான் ஒரு கதை சுருக்கத்தை சொல்றேன். சார், நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு வாராவதியாகவும், அங்கு நமக்கு இருக்கக்கூடிய கப்பல்களாகவும், நம்ம சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு கப்பல்களாகவும், ஒரு மனிதனுக்குள்ளார இருக்கக்கூடிய அக போராட்டங்களை ஒரு நாடகமா விரிச்சு அதுக்கு ஒரு மாயத்தை கொடுத்து அந்த மாயத்துக்குள்ள நம்மள நுழைய வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா அந்த குறவன் சொல்றாரு, வெட்டியாச்சு, அவர் இறந்துட்டாரு, அவர்கிட்ட இசைக்கருவி கொடுக்குறாங்க, அவர் இசையை வாசிக்கிறாரு, அந்த பொம்மைகள்லாம் ஆடுது. அப்போ கடைசியா அந்த குறவன் சொல்றாரு, மற்றவர்கள் காணும் என் கப்பல்களை நான் எப்போது காணப்போகிறேன்? இந்த வாராபதியை நோக்கி எந்த கப்பல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அங்க திரை மூடப்படுது. இதை சொல்லும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. இதை நான் எந்த அளவு சரியா சொன்னேன்னு தெரியல. ஆனால் இந்த பிரதி வாசிக்க வேண்டிய ஒரு பிரதி, ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடிய பிரதி. ஏன்னா ஒவ்வொரு சொற்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் பல தத்துவங்களை அவர் உள்ள வச்சிருக்காரு. வாழ்க்கையை பற்றிய தன்னுடைய நோக்க, தன்னுடைய புரிதலை, தன்னுடைய பார்வையை அங்கங்க அப்படியே வச்சிருக்காரு. ஒவ்வொரு பாடல்களும் வேற அளவில் இருக்குது. அவருக்குள்ளால் இந்த நாடக பிரதி எழுதிய அரியநாச்சி அவர்கள் தனக்குள்ளாக அமிழ்ந்து தன் உளத்துக்குள் நீந்தி, ஏன்னா அந்த குளியல் காட்சியில் வரும்பொழுது குளிக்கும்பொழுது ஒரு நீர்ல அப்படியே ஊர்ந்து போற மாதிரிலாம் சொல்லுவார். அந்த ஐயா குளியல் பண்ணும்போது அவர் அந்த நீருக்குள்ளார போய் அவர் மேல இருந்து உப்பு கற்களாக கொட்டி அவர் மாணிக்க மாதிரி நீல மணியா மின்னன மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே எனக்கு படிமங்களா தோணுது. அப்போ அவர் தனக்குள்ளார போய் ஒட்டுமொத்த மனிதருடைய மன போராட்டம், பிரச்சனை, அவன் தன் அகத்துக்குள்ள எப்படி அதை அணுகிறான், அதுல இருந்து தன்னை விடுவிச்சிக்க அவன் எப்படிலாம் போராடுறான் அப்படின்றத ஒரு ஆழ் மனதுக்குள் போய் இந்த பிரதி எழுதுனதா தோணுது. ஆழ் மனதுக்குள் சென்று எழுதப்பட்ட ஒரு பிரதி மேல் மனதில் இருக்கிறத நம்ம அழகா ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லிடலாம். இது அப்படி இன்ஃபர்மேஷனா சொல்லக்கூடிய பிரதி இல்லை. ஆழ் மனதுக்குள் போய் அலசி ஆராய்ஞ்சி அந்த ஒரு 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 தண்ணிக்குள்ள மூழ்கி போகும்பொழுது ஒரு மூச்சடைப்பு ஏற்படும் இல்லையா, அது மாதிரி இந்த பிரதிக்குள்ள மூழ்கி தனக்குள்ளார ஒரு மூச்சடைப்பு ஏற்பட்டு அப்படி வெளியே ஆண் ஒரு சுவாசம் விடக்கூடிய அப்படி வாசிக்க வேண்டிய ஒரு பிரதியாக இதை நான் பார்க்கிறேன்.
இதை நான் இன்னும் கூட ஒரு 4-5 முறை படித்தால், இன்னும் சில அனுபவங்களை நான் வாழ்க்கையில் பெற்றால், இதே பிரதியை அடுத்த ஆண்டு என்னை பேச சொன்னால் நிச்சயமாக இப்பொழுது நான் பேசியதை திரும்ப பேச மாட்டேன் என்பதை உறுதியாக சொல்லி, இந்த பிரதி படிக்கும் தோறும் அவரவர் அனுபவத்திற்கு தோறும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை பற்றிய புரிதல்களை, பார்வையை முன்னே விரித்து காட்டும். அதில் பயணிக்க வேண்டியது மட்டுமே நம்முடைய வேலை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.